ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் ட்ராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் கார்டன் ஆஃப் த காட்ஸ் ஆகும். கார்டன் ஆஃப் த காட்ஸ் குறிப்பாக அமெரிக்காவின் கொலராடோ ஸ்பிரிங்ஸில் அமைந்துள்ளது. கொலராடோ ஸ்பிரிங்ஸில் உள்ள 1367 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பொது பூங்கா மற்றும் தேசிய இயற்கை அடையாளமாக கார்டன் ஆஃப் தி காட்ஸ் உள்ளது. இது அதன் உயரமான சிவப்பு மணற்கல் அமைப்புகளுக்கு பிரபலமானது. 1909ஆம் ஆண்டில் நகரத்திற்கு உலகிற்கு என்றென்றும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்பட்டது. இந்த பூங்கா அனைத்து பார்வையாளர்களுக்கும் நுழைய இலவசம். தற்போது கடவுள்களின் தோட்டம் என்று அழைக்கப்படும் பகுதி முதலில் ஐரோப்பியர்களால் ரெட் ராக் கோரல் என்று அழைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 1859 கொலராடோ நகரத்தை கண்டுபிடிக்க உதவிய 2 சர்வேயர்கள் இந்த இடத்தை ஆராய்ந்தனர். சர்வேயர்களில் ஒருவரான மெலன்க்டன் எஸ். பீச் இது ஒரு பீர் தோட்டத்திற்கான தலைநகரான இடம் என்று பரிந்துரைத்தார். அவரது தோழரான இளம் ரூஃபஸ் கேபில் ஈர்க்கக்கூடிய பாறை அமைப்புகளால் வியந்து பீர் தோட்டம் ஏன், இது கடவுள்கள் ஒன்று கூடுவதற்கு ஏற்ற இடம், இதை நாங்கள் கடவுள்களின் தோட்டம் என்று அழைப்போம் என்று கூச்சலிட்டார். இருப்பினும் 1893 ஆம் ஆண்டு கொலராடோ டிரான்ஸ்கிரிப்ட் இதழ் ஹெலன் ஹண்ட் ஜாக்சனுக்கு கடவுள்களின் தோட்டம் என்ற பெயரை வழங்கியதாக அறிவித்தது. இந்த தோட்டத்தின் சிவப்பு பாறை அமைப்புகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு லாரமைடு ஓரோஜெனி எனப்படும் புவியியல் எழுச்சி நிகழ்வின் போது உருவாக்கப்பட்டன. தொல்பொருள் சான்றுகள் வரலாற்றுக்கு முந்தைய மக்கள் கிபி 1330 கடவுளின் தோட்டத்தை பார்வையிட்டதாக காட்டுகின்றன. கிபி 250 பூர்வீக அமெரிக்க மக்கள் பூங்காவில் முகாமிட்டனர். அவர்கள் அந்த பகுதியில் உள்ள வனவிலங்குகள் மற்றும் தாவர வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு பாறைகளால் உருவாக்கப்பட்ட ஓவர்ஹேங்குகளை பயன்படுத்தி தங்குமிடம் பெற்றதாக நம்பப்படுகிறது. பல பூர்வீக மக்கள் கடவுளின் தோட்டத்துடன் ஒரு தொடர்பை புகாரளித்துள்ளனர். அப்பாச்சி, செயன், கோமான்சே, கியோவா, லகோட்டா, பாவ்னி, ஷோஷோன் மற்றும் யூட் மக்கள் நீராவி படகு பாறை, 3 கிரேஸ்கள் மற்றும் சமச்சீர் பாறை உள்ளிட்ட பூங்காவின் சிறந்த புவியியல் அம்சங்கள் கிடைமட்டமாக படிந்திருந்த அடர் சிவப்பு, இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை மணற்கற்கள், கூட்டுப்பாதைகள் மற்றும் சுண்ணாம்புக்கல் ஆகியவற்றின் பண்டைய வண்டல் படுகைகள் ஆகும். ஆனால் இப்போது அவை செங்குத்தாக சாய்ந்து ராக்கி மலைகள் மற்றும் பைக்ஸ் பீக் மாசிஃபின் மேம்பாட்டால் ஏற்பட்ட மகத்தான மலை கட்டுமான சக்திகளால் துடுப்புகளாக மாறியுள்ளன. பின்வரும் பிளீஸ்டோசின் பனி யுகம் பாறையின் அரிப்பு மற்றும் பனிப்பாறை உருவாவதற்கு வழிவகுத்தது. இது தற்போதைய பாறை அமைப்புகளை உருவாக்கியது. கடந்த காலங்களின் சான்றுகளை பாறைகளில் படிக்கலாம். பண்டைய கடல்கள், மூதாதையர் மலைத்தொடர்களின் அரிக்கப்பட்ட எச்சங்கள், வண்டல் விசிறிகள், மணல் கடற்கரைகள் மற்றும் பெரிய மணல் மேடு வயல்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடை பெறுகிறேன்.